டியர் லாட்ரி கேசிங் இதை நம்ம வந்து பார்க்க வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியருக்கான ரிசல்ட்டு ஆல் போர்டு அண்ட் ஏபிபிசிஎஸ் இதை நம்ம வந்து பார்க்க வரோம். நான் ஆல்ரெடி ஒரு ட்ரிக்கில் எடுத்துக்கூடிய நம்பர்ஸ் நான் வந்து 3 ஷோக்கான ஆல் போர்டு ஓகேவா. 1 மணி 6 மணி 8 மணி பார்த்தீங்கன்னா நாளைக்கு 22/6/2025 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு வந்து 3 ஷோக்கு ஓகேவா. 1 மணி 6 மணி 8 மணி இந்த ஷோ 3 ஷோக்கு நம்ம வந்து ஆல் போர்டு எடுப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 மணிக்கு இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் 6 மணி 8 மணி நீங்கள் வந்து ப்ளே பண்ண வேண்டாம் ஓகேவா. அப்படி வந்து 1 மணிக்கு வரல அப்படின்னா 6 மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 6 மணிக்கு வரலைன்னா 8 மணிக்கு 100க்கு 101% வரும் ஓகேவா. ஆல் போர்டு மிஸ் ஆகாது. மினிமம் 2 ஷோ பாஸ் ஆகும். மெயினாக பார்த்துங்க, நான் கொடுக்கக்கூடிய மெத்தேடு வந்து எப்படின்னா மினிமம் 2 ஷோ பாஸ் ஆகும். 1 மணிக்கு வந்துருச்சுன்னா அந்த ஆல் போர்டு வந்துருச்சுனாவே நீங்கள் அதை விட்டுருங்க. அப்படி வரல அப்படின்னா 6 மணி 8 மணி கம்பல்சரி கட்டாயமாக வரும். 100% வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தடு நான் 1 வாரத்துக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன். 1 வாரமாக செக்கிங்லேயே தான் இருந்துச்சு. 1 வாரமும் பாஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து வீடியோ போடுறேன், இல்லைன்னா நான் போட மாட்டேன் ஓகேவா. ஓகே, நம்ம வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணிக்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் நியூஸ் கொடுன்னு நினப்பேன். ஆனால் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக்கை பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கொஞ்சம் வர வர நம்ம சேனலை இழுத்து சாத்திட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டைம் இருக்கிறப்ப கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கிறப்ப நான் கொஞ்சம் வேலை விஷயமாக கொஞ்சம் போகிறனால கொஞ்சம் வந்து பார்க்க முடியல அதிகமாக. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முழுசாக இதில் இறங்கிடலான்னு பார்த்துட்ருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 22/6/25க்கான 1 மணி 6 மணி 8 மணி ஓகேவா. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு வந்துச்சுன்னா 6 மணி 8 மணி ப்ளே பண்ண வேண்டாம். மீதி 1 மணிக்கு வரல அப்படின்னா 6 மணி 8 மணி கம்பல்சரி வரும் ஓகேவா. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணிக்கான ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் தான். நிறைய நம்பர்ஸ் கொண்டு வரல. இன்னொரு நம்பர் இருக்குது. 3 நம்பர் தான் மேக்ஸிமம் எடுப்பேன். ஆனால் இது 3 நம்பர் தான். அதில் நான் ஒரு நம்பர் ஃபில்ட்ரு பண்ணி விட்டுட்டு நான் வந்து 2 நம்பர்ஸை நம்ம வந்து கொடுத்துருவேன் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 8 1 6 8 மணி ஷோ ஓகேவா. டியருக்கு 1 6 8 3 ஷோவுக்கும் பார்த்தீங்கன்னா 7 8 ஆல் போர்டுக்கு 7 8 எனி 2 ஷோவுக்கு கம்பல்சரி ஹிட் ஆகும். மிஸ் ஆகாமல் வரும் ஓகேவா. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஒரு ட்ரிக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் ஓகேவா. 67 அண்ட் 68 74 98 57 அல்லது 07 28 மகளே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நம்பர்ஸை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 3 ஷோக்கு நம்ம எடுக்கிறனால கொஞ்சம் நம்பர்ஸ் கொஞ்சம் போட்டு தான் எடுக்கிற மாதிரி. முடிஞ்சாலும் கொஞ்சம் கம்மியான நம்பர்ஸாக கொண்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் நான் கொண்டு வர அளவுக்கு நான் ஐடியா பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. இது 3 ஷோக்கு நான் வந்து எடுத்துருக்கேன். 1 மணிக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் 2 ஷோக்கு நீங்கள் ப்ளே பண்ண வேண்டாம். 6 மணிக்கு 8 மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 6 மணிக்கும் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு கம்பல்சரி 100% ஆல் போர்டு மேட்ச் பாஸ் ஆகாமல் இருக்காது. அந்த அளவுக்கு தான் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன் மெத்தடு. உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா. இது நம்ம ஒரு 7 நம்பர்ஸ் எடுத்து வந்துருக்கோம். 67 68 74 98 57 07 28ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 நம்பர்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஓகே, நாளைக்கு ஏன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஆல் போர்டு வந்து 7 8 கொடுத்துருங்க. நாளைக்கு செக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து வச்சுங்க ஓகேவா. ஓகே, நம்ம வந்து வகுத்தல் முறையில் நான் கொடுத்துருப்பேன். நேற்று வந்து கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று வகுத்தலில் நம்ம வந்து 9 5 கொடுத்துருந்தேன். நம்ம ஏன்னா 9ஆம் நம்பர் வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருப்போம். நேற்று வந்து 1991 வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வகுத்தல் முறையில் என்ன நம்பர்ஸ் வருதுன்னு பார்த்துருவோம் ஓகேவா. இதில் வந்து நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகே. 5 டேஸ் ரிசல்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 927 அதில் நம்ம வந்து டவுல்ஸ் வந்தால் மட்டும் மிஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து இது விட்டுறலாம். நமக்கு வந்து 080லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. 080லேருந்து எடுத்துக்கலாம். அது நம்ம வந்து 080 போட்டுக்கிறோம். வகுத்தல் 2 போட்டுக்கிறோம் ஓகேவா. வகுத்தல் 2 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 40 ஓகேவா. 080 வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து 40 கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 080 வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே நம்பர்ஸ் தான் நான் வந்து மெயினாக எடுப்பேன். இந்த 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 2 நாட்டு சென்ட்ரல் வந்த நம்பர்ஸ் தான் ஓகேவா. மொதல் நம்பர்ஸ் கடைசி நம்பர்ஸ் வந்து நம்ம விட்டுறோம் ஓகேவா.
இந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 816. ஓகேவா, பார்த்தீங்கன்னா 814 வச்ச இடத்துல நம்ம கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இந்த சென்ட்ராக கூடிய நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் 07, இதில் வந்து நம்ம வந்து இந்த 0 தான் நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கிறோம். ஓகேவா, 0 எடுத்துக்கிறோம். 07 நம்ம வந்து கிடச்சிருக்கு. அது நம்ம வந்து 816 வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து 0 பற்றி நம்ம வந்து சி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 7 பாஸ் ஆகிருக்கு. ஒரு கணக்கு கொஸ்டின் சொல்கிறேன். 790 வச்சு எடுக்கல நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்து நம்ம வந்து 790 வச்சு எடுக்கல நமக்கு 9 அல்லது 5 வைக்கும். 9, 5. இதில் நம்ம வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9ஆம் நம்பர் தான் எடுப்போம். அதனால தான் நான் வந்து 1991 வந்து நான் வந்து நேற்று நான் மாறி பண்ணி கொடுத்துருந்தேன். அதனால தான் சரி, அதனால தான் நான் வந்து சொல்லலை உங்கள்கிட்ட. இதனால் சரி இன்றைக்கி நம்ம வந்து சொல்லி கொடுக்கலான்னு தான் அவங்க வந்து சொல்கிறேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 வச்சுருக்கல 9, 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் தான் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 197. ஓகேவா, 197. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 வகுத்தல் 2 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 8, 9 அல்லது 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 9, 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் தான் நம்ம கணக்கில் எடுப்போம். இதில் 9ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துங்க. 8ஆம் நம்பர் வந்து சப்போர்ட்டாக எடுத்துங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் வரனால தான் நான் வந்து 9ஆம் நம்பர் மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு நான் வந்து வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதனால தான் சொல்லியிருப்பேன். அதே நம்ம வந்து 197 வச்சுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் கொஞ்சம் 9, 8 கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் தான் கொஞ்சம் மெயினாக எடுத்துங்க. 8ஆம் நம்பர் சப்போர்ட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஐசி பற்றி நமக்கு கொடுத்தக்கூடிய நம்ம வந்து 7, 3 கொடுத்தோம். 39, 93 இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 79, 97 இந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் வைக்கும். அந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸு. நேற்று வந்து 2 நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்தோம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் 4 நம்பர்ஸுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா பொறுத்த வரைக்கும் இந்த 4 நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா.